ஒருவர் தன் குருவிடம் கேட்டார், குருவே, தூங்கும்போது தியானம் செய்ய முடியுமா? அதற்கு குரு சொன்ன பதில் இதுதான்: நீங்கள் ஆன்மீகத்தை தூக்கத்தில் கொண்டு வர முயற்சித்தால் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயம் ஒரு மோசமான இரவு ஓய்வு என்கிறார் குரு. தியானம் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று அல்ல, ஆனால் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கி கொண்டால் பின் நீங்கள் விழித்திருந்தாலும் தூக்கத்தில் இருந்தாலும் அது உங்களை விட்டுவிடாது. நீங்கள் தியானம் செய்யும் போது இரு வேலைகளை ஒரே சமயத்தில் செய்ய நினைக்கிறீர்கள் போல. தூங்கும்போது எப்படி தியானம் செய்வது என்றா, அல்லது தூக்கத்திலும் தியானம் செய்வது எப்படி என்றா? உதாரணமாக ஒரு கதை சொல்கிறார் குரு. சூஃபி மாஸ்டரான இப்ராஹிமின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு அழகான கதை உள்ளது. அவருக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தனர். அழகிய ஒரு சூரிய அஸ்தமன நேரத்தில் நிகழ்ந்த அவரின் சத்சங்கத்தில் 2 இளைஞர்கள் மட்டும் பரிதாபமாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவரும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துடன் போராடி கொண்டிருந்தனர். நாம் புகைப்பிடிக்கலாமா கூடாதா என்று நாம் ஏன் குருவிடமே கேட்கக்கூடாது? அவர் மிகவும் வேடிக்கையானவர். இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் அதை சரியென்று கூட சொல்ல வாய்ப்பிருக்கிறது. அல்லது புகையிலையை விட வேறேறாத விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடும். வா, நாம் குருவிடமே சென்று கேட்டு பார்ப்போம் என்று இருவரும் பேசிக்கொண்டனர். கடைசியில் இருவரும் தனித்தனியாக சென்று குருவிடம் கேட்டு வந்தனர். மறுநாள் மாலை மற்றொரு அழகிய சூரிய அஸ்தமனத்தில் அவர்கள் ஒருவர் மட்டும் வழக்கம் போல் பரிதாபமாக உட்கார்ந்திருந்தார். இந்த பரிதாபமாக அமர்ந்திருந்த சீடர் புகைப்பிடித்து கொண்டிருக்கும் இன்னொரு சீடரை பார்த்து, நீ எப்படி புகைப்பிடிக்கிறாய்? நீ குருவின் வார்த்தையை மீறிவிட்டாயா என்றார். அதற்கு மற்றவர், இல்லையே, நான் ஒன்றும் மீறவில்லை என்றார். பரிதாபமாக இருந்த சீடன், நான் நேற்று அவரிடம் கேட்டதற்கு அவர் என்னை புகைப்பிடிக்க கூடாது என்று கூறினாரே, நீ உனக்கு மட்டும் எப்படி? அவர் சரி என்று சொல்லியிருப்பார். அதற்கு புகைப்பிடித்து கொண்டிருந்த சீடன், நீ குருவிடம் சென்று நீ என்ன கேட்டாய் என்று கேட்டான். அதற்கு முதல் சீடன், நான் தியானத்தில் இருக்கும்போது புகைப்பிடிக்கலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர் கூடாது என்று சொல்லிவிட்டார். உடனே அடுத்த சீடன், அதுதான் நீ செய்த பெரிய தவறு. நான் அவரிடம் சென்று புகைப்பிடிக்கும் போது தியானிக்கலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர் சரி என்று கூறினார். நான் சொல்லும் விஷயம் உங்களுக்கு புரியவில்லையா? மீண்டும் அதை திரும்ப கேளுங்கள். தியானம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு தன்மை. நீங்கள் வாழும் விதத்தில் வெளிப்படும் ஒரு நறுமணம். நீங்கள் இதை ஒரு செயலாக செய்தால் அது நிகழாது. உங்கள் உடல், மனம், ஆற்றல்கள் மற்றும் உணர்ச்சிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு முதிர்ச்சி நிலைக்கு வளர்த்து கொண்டால் நீங்கள் தியான நிலைக்கு தயாராகலாம். நீங்கள் தியானத்தில் இருக்கலாம் அல்லது நீங்கள் தியானமாக மாறலாம், ஆனால் நீங்கள் தியானம் செய்ய முடியாது. இந்த குணத்தை உங்களிடம் கொண்டு வந்தால் நீங்கள் தூங்கும்போது கூட அது உங்களை விடாது. தியானம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை செயல்முறையாகவே மாறிவிடும். அது உங்கள் வாழ்க்கை செயல்முறையாக மாறியவுடன் உடல் விழித்திருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, தியான முறை செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். நீங்கள் தூக்கத்தின் போது தியானிக்க முயற்சித்தால் நீங்கள் தூக்கத்தை தொலைப்பதை விட வேறு ஒன்றும் அங்கு நிகழாது. அதனால் நீங்கள் தூங்கும்போது நன்றாக தூங்க முயற்சியுங்கள். தயவு செய்து நீங்கள் தூங்கும்போது தியானத்தை மேற்கொள்ள முயற்சிக்காதீர்கள். நன்றி.